When the heart is broken into pieces, there is a song, my heart is broken in 100 pieces. One fell here, the other there. So if that kind of condition is there, how would you enjoy life? ஒரு பாடல் இருக்குன்னு சொல்றாரு ஹிந்தியில. என்னுடைய இதயம் உடைஞ்சு அது ஒரு பக்கம் எங்கேயோ போய் விழுந்து இன்னொரு துண்டு எங்கேயோ போய் விழுந்து அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணலாம்? Heartbroken soul. இதயம் உடைந்த ஒரு ஆத்மான்னு சொல்லலாம். Open your heart. If it's already broken into pieces, where is the need to open? இதயத்தை திறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இதயம் ஏற்கனவே உடைஞ்சிட்டதுன்னா அப்புறம் எப்படி திறக்கிறது? Open your heart. That means it's not yet opened. Those who still feel they have not opened their heart yet, can you raise your hands? கேக்குறாரு, யார் இன்னும் உங்களுடைய இதயத்தை திறக்கல அப்படின்னு இருக்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இதயத்தை இன்னும் திறக்கல. Now those who have opened their hearts and are enjoying hearty, loving company of your beloved, just raise your hands. யாரு உங்களுடைய இதயத்தை திறந்திருக்கீங்க, அப்ப ரொம்ப அருமையான ஒரு உறவு முறை உங்களுடைய அன்பிற்கினியவரோட நீங்க நல்ல சம்பாஷணைகளோட உங்களுடைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கை தூக்குங்க. There is a song in Hindi. Now this is the opposite of what I said in the beginning. It's a beautiful romantic song, but very close to spirituality. दिल एक मंदिर है, दिल एक मंदिर है, प्यार की जिसमें होती है पूजा, ये प्रीतम का घर है. சாக்கர் பாபாவுடைய சாங், ஆக்சுவலி முரளி சாங். சாக்கர் பாபா டைம்ல இது போடுறது முரளியில சம்டைம்ஸ். அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த பாட்டு ஒரு ரொம்ப அருமையான பாட்டு. ஆனா அந்த பாட்டோட இது வித்தியாசம். நல்ல பாட்டு இது. அது அன்பிற்கினியவரோட பாடக்கூடியது. இதயம் ஒரு ஆலயம் போல. பாடி காட்டுங்க சிஸ்டர். இப்பதான் பாடினாரு. சோ அந்த அந்த ஆலயத்துல உங்களுக்கு பூஜை நடக்குது, அன்பிற்கினியவர். ஏன்னா அந்த அன்பிற்கினியவரோட வீடு அந்த இதயம் ஆலயம். உங்களுடைய இதயம் என்றும் ஆலயத்தில் யார் வசிக்கின்றார்? யாருக்கு பூஜை செய்றீங்க? யார் இருக்காருங்க? दिल एक मंदिर है. Sometimes we block, we shut the door, we won't let His love flow to us. சில நேரங்கள்ல நம்ம பிளாக் பண்ணிடுறோம் இதயத்தை, அந்த கதவை மூடிடுறோம். அப்போ அந்த அன்பு ஃப்ளோ ஆகாது பாபா கிட்ட. So when we think of opening our heart, what is the first thing required? நம்ம நம்மளுடைய இதயத்தை திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதலாவதாக நமக்கு என்ன தேவை? You can open your heart only
even in Lokik life, only when you trust someone. நீங்க வந்து உங்களுடைய இதயத்தை யாருக்கு திறப்பீங்க? லௌகீக உலகத்திலையும் லௌகீக வாழ்க்கையிலும் யாரு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு தான் நீங்க வந்து உங்களுடைய இதயத்தை திறப்பீங்க. Without trust, no one opens one's heart. நம்பிக்கை இல்லாம யாருமே தன்னுடைய இதயத்தை திறக்க மாட்டாங்க. So the first requirement, what I feel is, complete trust. ஸோ முதலாவது தேவை அப்படின்னு சொன்னாலே முழுமையான நம்பிக்கை. In other words, we always say faith. Faith is there. 99.999% people in the world have faith in God. 99.99% வந்து உலகத்துல சதவீதம் கடவுள் மேல அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. But they don't have trust. ஆனா நீங்க வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை, ஃபெய்த் அந்த ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்றது. ஸோ ட்ரஸ்ட்னு சொன்னா விசுவாசம்னு சொல்லலாம். விசுவாசம், ஃபெய்த்துக்கு நம்பிக்கைன்னு வேணா சொல்லலாம். ஸோ ஃபெய்த் இருக்கு, நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கு. ஆனா ட்ரஸ்ட் இல்லை, விசுவாசம் இல்லை. That God can take care of their feelings. அந்த ஃபெய்த் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, கடவுள் இருக்காரு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் எது மேல ட்ரஸ்ட், அந்த விசுவாசம் எது மேலன்னா நம்மளுடைய உணர்வுகளை வந்து கடவுள் பார்த்துப்பாரு, டேக் கேர், அதை வந்து பார்த்துப்பாரு அப்படின்றது மேல நமக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லு. இவ்வளவு அழகா நம்மளுடைய ஃபீலிங்ஸ வந்து அவர் பார்த்துப்பாருன்ற அந்த ட்ரஸ்ட்ல தானே நம்ம இதயத்தை திறப்போம் யாருக்காவது. அப்படி விசுவாசம் இருந்தால் நம்ம திறப்போம் சொல்லி. God can bestow so much love. கடவுள் வந்து நம்ம மேல அவ்வளோ அன்பு பொழிவாரு அப்படின்ற அந்த விசுவாசம் அது இருக்கு. அழகா கதை போல சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல கோபியர்கள் கோபிகைகள் கடவுளுக்குள்ள வாழ்ந்தாங்க. அவரு கூட சாப்பிட்டுட்டு அவரு கூட விளையாடி தெய்வீக ஞானத்தை வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இந்த கோபியர்கள். तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला है. இந்த ஒரு உலக நாடகத்துல அது ரொம்ப ஒரு அருமையான பாகமாக இருந்தது, அழகான பாகம். तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला है. मिले न स्वर्ग में वो सुख लुटाने वाला है. நம்ம வந்து அந்த நேரத்தை அந்த காலத்தை நம்ம எப்படி வாழலாம், நம்மளுடைய மூதாதை ஆத்மாக்களும் கதைகளை கேட்டு அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். கதைகள் கேட்டு இயக்கியத்துடைய கதைகள் கேட்டு நம்மளும் அங்க போய் வாழ்ந்துட்டு வரோம். ரைட்? तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला है. Only prayers
At this time of the cycle, it's such a wonderful thing to happen. Those who have read Gita, they would know in the beginning itself there is praise of our relationship with God. கீதையில வந்து எழுதியிருக்கு ஆரம்பத்திலேயே கடவுள்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த அருமையான உறவு முறை. And in that praise, it's in poetry, but I'll just share with you the meaning. All relations with you, thou art our mother and father supreme. ஸோ அந்த புகழ், அந்த உறவு முறை, கடவுளோட உறவு முறையின் புகழ் என்ன எழுதிருக்குன்னு சொன்னா, அனைத்து உறவு முறைகள் ஒருத்தர் கூட, நீங்க தாயும் தந்தையும் எல்லாமே பரமாத்மாவுக்கு. Thou art our friend and guide supreme, like that. இல்லையா, அது இருக்கு இல்லையா, ஒரு பாடல் கூட இருக்கு, கீதையிலும் இருக்கு. சகா, பந்து, அப்படின்னா நண்பன், குரு, எல்லாமே அனைத்து உறவு முறைகள். You are everything. நீங்கள் எனக்கு எல்லாமே. Once we have recognition, I'm sure no one amongst us is here without that recognition. ஸோ நமக்கு அந்த யாருன்னு புரிஞ்சுட்டது இல்லையா, ஸோ அந்த புரிந்து உணர்வு இல்லாம நான் நினைக்கிறேன் இங்க யாருமே இல்லை அப்படின்னு. அவர் யாருன்னு நமக்கு அது நம்ம அடையாளம் இனம் கண்டுட்டோம். If we had not recognized, we won't be here. ஸோ அவரை இனம் காணல அப்படின்னு சொன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். Why have we all come here? நம்ம எல்லாம் இங்க ஏன் வந்திருக்கோம்? What has brought us here? நம்மள வந்து என்ன இங்க கொண்டு வந்திருக்கு? Is it only the youth retreat? யூத் ரிட்ரீட் நடந்துட்டு இருக்கு போல. யூத் ரிட்ரீட்னால நீங்க இங்க வந்திருக்கீங்களா? Is it only the Christmas celebration? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்க. யூஸ்வலி யூத் ரிட்ரீட் வந்து அப்பதான் நடக்கும், கிறிஸ்மஸ் டைம்ல. ஸோ அதுக்காக வந்திருக்கீங்களா? Is it only the presentation of cultural program? கல்ச்சரல் ப்ரோக்ராம்காக வந்திருக்கீங்களா? No. We are all here for a specific purpose. நம்ம இங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கோம். And the purpose is limitless. நம்ம என்ன அடையணும் அப்படின்றது வந்து எல்லையற்றது. On one side, we are all here to meet Baba. ஒரு பக்கத்துல நம்ம வந்து எல்லாருமே இங்க ஏன் வந்திருக்கோம்னு சொன்னா பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். And who is Baba? பாபா யாரு? He is the one about whom I just shared with you what is said in the beginning of Gita. அவர் யாருன்னு சொன்னா இப்பதான் நான் அவரை பத்தி சொன்னேன். கீதையில அவருடைய புகழ் என்ன இருக்கு ஆரம்பத்துலன்றது சொன்னது அவரை பத்தி தான். With whom we all have every kind of relationship. அவரோட நம்ம எல்லா விதமான உறவு முறையும் வச்சிருக்கோம்.
except one. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல. என்னன்னு யோசிச்சுக்கோங்க சொல்றதுக்கு முன்னாடி. ஒரே ஒரு உறவு முறை தவிர எல்லா உறவு முறைகளும் அவர் கூட இருக்குன்னு சொல்றாரு. எக்ஸெப்ட் ஒன். ஒண்ணே ஒண்ணு தவிர. He says, I don't become Dharamraj. He doesn't become the judge. Always loving. பாபாவாக இருக்கும் பொழுது தர்மராஜ் ஆகிறது இல்லைன்னு சொல்ற. ஜட்ஜ் ஆகிறது. அது கடைசி. ஆக்சுவலி ட்ரூ. அந்த உறவு முறை குழந்தைகள் கூட கிடையாது இல்லையா? தர்மராஜ் வந்து அது வேற மாதிரி. அந்த உறவு முறை இப்ப இல்ல. அவர் அப்படி இப்போ ஆகிறது இல்ல. Mother, this is something very beautiful. I wonder sometimes. Even in Sanskrit, the language, God is praised first as mother, then as father. சன்ஸ்கிருதத்துல கூட பாத்தீங்கன்னா நான் அப்பப்போ இதை பத்தி யோசிச்சு ஒரு மாதிரி அற்புதம் அடைவேன். சன்ஸ்கிருதத்துல கூட கடவுளை வந்து ஃபர்ஸ்ட் தாயாகத்தான் புகழன், அதுக்கப்புறம் தான் தந்தை, முதல் தாய். Tameva matascha pita tameva. தாயும் நீயே தமிழ்ல சொல்றது, சன்ஸ்கிருதத்துக்கும் அப்படி, தமிழும் அப்படிதான். தாயும் நீயே தந்தையும் நீயே. ஃபர்ஸ்ட் தாய். So mother, father, teacher, preceptor, தாய், தந்தை, ஆசிரியர், குரு, friend, நண்பன், and everything. எல்லாமே. Now, do we feel we are able to experience these relations? நமக்கு வந்து அனுபவம் ஆகுது. இந்த அனைத்து உறவு முறைகளும் நமக்கு அனுபவம் ஆகுதா? मत बन के इस निराला है। Amongst all those relations, Baba emphasizes on the relationship of father, teacher, and Satguru. ஸோ பாபா வந்து அந்த அனைத்து உறவு முறைகளிலும் முக்கியமாக 3 உறவு முறைகள் பாபா முக்கியத்துவம் கொடுக்கிறது. தந்தை, ஆசிரியர், சத்குரு. All the 3 in one. மூணுமே ஒருத்தர். From time to time, we all experience how we really need to have this kind of relationship with Baba. அப்பப்போ நம்ம வந்து எல்லாருமே நினைப்போம், எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி அனைத்து உறவு முறைகள் பாபா கிட்ட அனுபவம் செய்யணும். Especially after the recognition and after having the inspiration to lead spiritual lives. இனம் காணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படின்றது அந்த தூண்டுதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த உறவு முறைகள் அனுபவம் செய்யணும் அப்படின்னு இருக்கு. The most courageous people in the world are here. பாபா இவ்வளவு அழகா சொல்றாரு, தாய்ஜி எவ்வளவு அழகா சொல்றாரு.
ஆம், இருக்கிறதுலயே ரொம்ப தைரியசாலி ஆத்மாக்கள் உலகத்திலேயே இங்க இருக்காங்க. Shiv Shakti, Pandav Sena, the words are in Hindi. The army of Shiv Shaktis, the sisters, and the Pandavas, they are considered to be the most powerful ones. சிவ் சக்திகளும் பாண்டவ சேனை இதுதான் வந்து இருக்கிறதுலயே சக்திசாலியாக கருதப்படுறாங்க, Brave ones. தைரியசாலி. And what is the bravery about? So, என்ன அவங்க It's தைரியம், என்ன தைரியம் கொண்டிருக்காங்க, என்ன இருக்கு அவங்களுக்குள்ள அந்த தைரியம்? not archery. It's not gun shooting. இது வந்து அம்பு வில்ன்ற அந்த வித்தை கிடையாது, இந்த கன்ல சுடுறது அது கிடையாது. இப்ப என்ன தைரியம்? It's not fighting with the sword. வாளோட நம்ம சண்டை போடுறது இல்ல. It's not with the arrows and bow. இதுல அம்போ வில்லும் கிடையாது. The bravery lies in challenging our own weaknesses. என்ன தைரியம் அப்படின்னு As you heard, நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை வந்து நம்ம சேலஞ்ச் பண்றோம். இதுக்கு தைரியம். சிவசக்தி பாண்டவ சேனை அப்படின்னா யாரு கூட போற நமக்கு? யாராவது இருக்காங்களா உங்க வீட்டுல இருக்கிறவங்க? நான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்களா, இல்ல வேலையில இருக்கிறவங்களா, இல்ல பிராமண பரிவாரத்துல இருக்கிறவங்க கூடயா? யாரு கூட சண்டை போடுறதுக்கு நமக்கு தைரியம்? என்ன பிரதர் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் இதை சேலஞ்ச் பண்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கு. heard in the Murli this morning. Declaring yourself to be that brave, whatever be the form of Maya, it can never shake my faith. இந்த மாதிரி நம்ம தைரியசாலியாகும் பொழுது மாய் வந்து எந்த ஒரு ரூபத்துல வந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஆட்ட முடியாது. It can never mislead me. நம்ம வந்து வேற வழி கொண்டு போக முடியாது. मत बन के इस चमन की तुम बाहर हो। புரிஞ்சதுல என்ன சொன்னாருன்னு? அதுல தைரியம் வேணும் நமக்கு. சரி, அதுக்குத்தான் நம்மளுடைய பலவீனங்களை நம்மளே பாக்குறதுக்கு, மற்றவங்கள பத்தி கிடையவே. இந்த ஜெர்னியே வந்து மற்றவங்கள பத்தி கிடையாது. இந்த பயணம் எப்போ நம்ம இந்த பயணத்தை துவங்கணும் பாபா கூட, சுயமாற்றம் தான் இது. மற்றவங்கள பத்தி ஒண்ணுமே இல்லை. மற்றவங்க வருவாங்க நமக்கு கத்து கொடுக்கறதுக்கு, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு. பட் இட்ஸ் அபவுட் மீ அண்ட் வித் பாபா. இதுதான் இதுல தைரியம், சுயத்துடைய பலவீனங்களை சேலஞ்ச் பண்றது. But the other side is, we are an army. And an army means who fights. So, இன்னொரு பக்கம் பார்க்க போனா நம்ம வந்து ஒரு But the other side is, we are an army. And an army means who fights. நம்ம வந்து ஒரு சேனை. சேனை அப்படின்னு சொன்னா சண்டை போடுறோம். இன்னொரு பக்கத்துல பார்க்க போனா நம்ம சேனை,
சேனை சண்டை போடுறாங்க. The fighting is on a very subtle level. ஆனா இந்த சண்டை வந்து ரொம்ப சூக்ஷ்மமான லெவல்ல இருக்கு. Even in the world, the weapons are refined more and more on subtle level. உலகத்துல கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் எப்படி ரொம்ப சூக்ஷ்மமான ரிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா? கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இம்பாக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்து செய்வாங்க இல்லையா? More deception, more ways of attacking in such a way they can deceive the enemy. அவ்வளோ ஏமாற்றுதல் இருக்கு அதுல. எப்படி வந்து சண்டை போடுதுன்னு அப்படின்னு சொன்னா அந்த எதிரிய வந்து ஏமாற்றுறது தெரியாமலே அவங்களுக்கு செய்யறது. Similarly, Baba's children, on the basis of deep faith and on the basis of unquestionable love from both sides, from your side and from ஒண்ணு வந்து ஆழமான அன்பு, இன்னொன்னு வந்து அவ்வளோ யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம பக்கத்துல அது இருக்கணும். from Baba's side. Being so close, being guided by the Supreme Himself, பாபாக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்து பாபாவே நம்மள வந்து கைட் பண்றாருன்னா the courage and the confidence which we develop by and by, it doesn't come all of a sudden. அந்த தைரியம் கூடவே வந்து அந்த தன்னம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்னம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிக்குது. உடனே வந்துடுறது இல்லை. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குதா? உடனே வந்து தன்னம்பிக்கை பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குது பாபா சொல்ல செய்ய செய்ய. We start on the path and it's always there. In the beginning, it seems very easy, very light. நம்ம வந்து அப்படி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்துல ரொம்ப ஈஸியா தெரியுது, ரொம்ப லேசா இருக்கு. It's after a while, sometimes after 6 months, sometimes after a year, sometimes after 2 years, sometimes even after 5 years. What happens? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான், ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சில நேரங்கள் இப்படி நடக்குது. 6 மாதங்களுக்கு அப்புறம், இல்ல சில நேரங்கள்ல 1 வருஷம், இல்ல 2 வருஷம், இல்ல சில நேரம்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட என்ன நடக்குது? உங்களுக்கு யாரும் அது நடக்கவே இல்லை தானே? ஆரம்பத்துல அப்படி சகஜமா லேசா இருந்து இப்போ அப்படித்தானே இருக்கு. இத நான் கேக்குறேன். அவரு சொல்றாரு ஆரம்பத்துல எதுவும் ஆகுறது இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னு. என்ன வரும், என்ன நடக்கும்? The effort making in the right way becomes clouded sometimes. நம்ம முயற்சி செய்யறது சரியாக செஞ்சிட்டு இருக்கிற அந்த முயற்சியில கொஞ்சம் எப்படி அந்த மேகம் வந்தா எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு கலப்படம், கிளவுடட் மாதிரி ஆயிடுது. கிளியர் இல்லை, தெளிவில்லை.
Sometimes we become overconfident. बन இந்த கிளாஸ் நான் ஆக்சுவலி ஃபுல் கிளாஸ் கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். anyway, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுல்ல. சில நேரங்கள்ல நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கை ஜாஸ்தி, ஓவர். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு தெரியும் என்ன நடக்கும். ஆக்சுவலி இந்த டீப் அவர் சொல்றது, நம்ம போற இந்த பயணத்துல மாய் வந்து பல விதத்துல வரும். அது தென்படணும். தென்படலைன்னா அப்போ மாற்றவும் முடியாது. அதுதான் சொல்றது. சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல ஒரு அகங்காரம் இருக்கும், இதெல்லாம் மடங்கி இருக்கும். ஆனா அது தென்படணும். அப்பதான் வந்து நம்ம மாத்தலாம். Sometimes Maya has its own very beautiful, subtle ways. சில நேரங்கள்ல மாயோடைய தனக்குன்னே ரொம்ப அழகான சூக்ஷ்மமான வழிகள் இருக்கு மாயைக்கு. Oh, it's the same Murli again and again. அதே முரளியா திரும்பி திரும்பி பாபா அதே சொல்றாரு. பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு? இதை நான் ஆட் பண்றது என்ன ஆத்மான்னு என்ன சொல்லி நினைவு செய்யுங்க, அதானே சொன்னாரு பாபா. அதேதான் பாபா சொன்னாரு டெய்லி. We have understood once for all, what else to do? எல்லாமே புரிஞ்சிச்சு பாபா சொன்னது. இப்ப என்ன வேற என்ன செய்யணும்? Third, we are master creators. Let me churn my own way of learning and giving. நாங்க வந்து மூணாவது வகையில எப்படி வருமாய்? நாங்கெல்லாம் வந்து மாஸ்டர் படைப்பவர்கள். நானே வந்து எப்படி இது எப்படி கடையிறது, இது எப்படி செய்யறது, எப்படி செய்யலாம் அப்படின்னு நானே வந்து இது செய்யறேன். What happens? என்ன நடக்கும்? If you don't eat proper food at the right time, and you run and run and run, what happens? நீங்க சரியான நேரத்துல சரியான சாப்பாடு சாப்பிடல, ஓடிட்டே இருக்கீங்க, அப்ப என்ன நடக்கும்? You would fall exhausted. கழிச்சு போய் விழுந்துருவீங்க. This is what is happening sometimes. சில நேரங்கள்ல இதுதான் நடக்கும். இனி மாய் வந்து பல விதத்துல வரும்னு சொன்னார் இல்லையா? சூக்ஷ்மமான அழகான விதத்துல வரும்னு சொன்னார். இதெல்லாம் மாதிரி வந்து எனக்கு எல்லாம் எப்படின்னு தெரியும் தானே, பாபா சொன்னது தானே. நானே வந்து இந்த மாதிரி செஞ்சு பாக்குறேன், அப்படி செஞ்சு பாக்குறேன். இது போல் Secondly, there used to be a question, what is the percentage of your faith? ஸோ ரெண்டாவதாக சொல்றாரு, முன்னாடிலாம் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், உங்களுடைய நம்பிக்கையின் சதவீதம் என்ன? Faith that he himself is now teaching us. எதுல நம்பிக்கை? அவரே இப்ப வந்து நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் கடவுளை. அதுல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு?
He's the supreme teacher, supreme father, supreme teacher. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியர், and supreme Satguru. அதே நேரத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்குரு. He himself is teaching you. அவரே வந்து உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். If you had that faith, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா what would happen? என்ன நடக்கும்? You would have unquestionable love for his teachings. உங்களுக்கு வந்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு அன்பிருக்கும் அவருடைய கற்பித்தல்கள். Even if the questions are asked, they are asked for learning, understanding in depth. அப்படி கேள்விகள் கேட்டாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னும் கொஞ்சம் ஆழத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக. बन के इस चमन की तुम बाहर हो. Questions are welcome. Baba never says you don't ask questions. கேள்விகள் கேட்கலாம், அது பாபா வரவேற்பாரு. பாபா எப்பவுமே சொன்னதில்லை கேள்விகளை கேட்காதீங்கன்னு. ஆக்சுவலி இன்னைக்கும் நேற்று கூட சொன்னாரு இல்லையா, பாபா ஏதாவது புரியலன்னா கேளுங்க. But sometimes you would hear Baba praising the simple ones. ஆனா சில நேரங்கள்ல பாபா நீங்க பாப்பீங்க, பாபா வந்து ரொம்ப சாதாரணமானவங்க, ரொம்ப எளிமையானவங்கள பாபா வந்து புகழ்ந்துட்டு இருப்பாரு. Who love Baba from the heart. அவங்களுக்கு வந்து பாபா ரொம்ப இதயத்தோட விரும்புறாங்க. ரொம்ப சாதாரணமானவங்க, எளிமையானவங்க. Who have faith, unquestionable faith. அவங்களுக்கு வந்து பாபா மேல ஒரு கேள்வியே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கு. And who dared to follow Baba's Shrimat. பாபாவுடைய ஸ்ரீமத்தை அவ்வளோ தைரியமாக பின்பற்றக்கூடியவங்க. Who understand that there lies the supreme benefit in following that Shrimat. அவங்களுக்கு புரியுது அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த நன்மை இருக்கு அந்த ஸ்ரீமத்தை பின்பற்றதுனால. And follow it in toto, in complete original form. முழுமையாக சரியாக ஸ்ரீமத்தை பின்பற்றுறது. But as I said, to become an experienced Raj Yogi, experienced Brahma Kumar or Brahma Kumari, it takes time. ஆனா ஒரு அனுபவசாலி ராஜயோகியோ இல்ல பிரம்மகுமாரி பிரம்மகுமாரர் ஆறதுக்கு நேரம் எடுக்கும். Faltering, no problem. There was once a question in my mind, and I asked Mama what to do about it. ஒரு தடவை என்னுடைய மனதுல ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை வந்து நான் அம்மா கிட்ட கேட்டேன், என்ன செய்யலாம் இப்போ அப்படின்னு. And Mama was very clear. She said, to make a mistake once is pardonable. No problem. ஸோ அம்மா வந்து அதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு தவறு செஞ்சா அது வந்து மன்னிக்கலாம், பரவாயில்ல, ஒரு தடவை. But learn from that mistake. ஆனா அந்த தவறுல இருந்து கத்துக்கோங்க. Don't repeat it. Because when we make mistakes, what happens?
ஆனா அந்த தவறை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க, திரும்பியும் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம அந்த தவறுகள் செய்யும் பொழுது என்ன நடக்குது? When you don't make mistakes, what happens? And when you make mistakes, what happens? Just நீங்க தவறுகள் செய்யாம இருக்கும் பொழுது என்ன நடக்குது? தவறுகள் செய்யும் பொழுது என்ன நடக்குது? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. compare the two. When we don't make mistakes, Virakta, thank you. When we don't make mistakes, the mind is free from any confusion, any sort of confusion. நம்ம தவறுகள் செய்யாம இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து எந்த விதமான குழப்பத்திலிருந்தும் விடுபட்டிருக்கு. Light. லேசாக மனம். And the heart is happy. அப்புறம் அந்த நம்மளோட இதயமும் சந்தோஷமா இருக்கு. The face is cheerful. முகத்துல வந்து புன்னகை இருக்கு, முக மலர்ச்சியாக இருக்கு, The eyes are glowing. கண்கள் வந்து அப்படியே பிரகாசித்து கொண்டிருக்கு, The vibrations are pure. அதிர்வலைகள் தூய்மையாக இருக்கு. बन के इस चमन की तुम बाहर தவறுகள் செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லல, கேட்கல நம்ம, அதெல்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். Before we make mistake, what happens? தவறுகள் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? Tension, stress, டென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. due to some old habit, we make mistake. ஏதோ ஒரு பழைய பழக்கத்தினால நம்ம ஒரு தவறு செய்யறோம். Then repentance. அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம வருந்துறோம். Then worrying about it, because then we start thinking about Baba's Shrimat. Baba said, I shouldn't do this. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி கவலைப்படுவோம், பாபாவுடைய ஸ்ரீமத் பத்தி சிந்திப்போம். ஓ, பாபா எனக்கு சொன்னார் இது நம்ம செய்யக்கூடாதுன்னு. I shouldn't repeat it, and still I'm doing it. நான் வந்து இது திரும்பியும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் திரும்பியும் செஞ்சிட்டு இருக்கேன்னு. So slowly and slowly, the soul becomes more weak. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா இன்னும் பலவீனமாகும். The self-confidence goes. தன்னம்பிக்கை போக ஆரம்பிக்கும். And then more questions in mind, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேள்விகள் நிறைய இருக்கு. because the vision is blurred. ஏன்னா நம்மளுடைய பார்வை வந்து மங்கலாயிட்டது. Is it really God's knowledge? இந்த மாதிரி தவறுகள் செய்ய நம்மளுடைய தன்னம்பிக்கை கம்மியாகிறதுனால நம்மள அந்த மாதிரி சம்டைம்ஸ் கேள்விகள் வரலாம். இது உண்மையாகவே கடவுளுடைய ஞானமா? Is it really God Himself teaching us? Such questions start arising. உண்மையாகவே கடவுள் வந்து நமக்கு இதை வந்து கற்பித்துக் கொண்டிருக்கின்றாரா? இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிக்கும். So simple faith is the answer. Once you have simple faith, எளிமையான நம்பிக்கை அப்படின்றது தான் இதுக்கு ஒரு பதில். you accept. And when you accept, what Baba says, when you come one step forward, how many steps Baba comes? So இந்த எளிமையான நம்பிக்கை. So பாபா சொல்றாரு,
நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா பாபா எவ்வளவு அடிகள் எடுத்து வைப்பாரு? How many? எவ்வளவு? 100? 1000? 100 இல்ல 1000 Or millions? இல்ல கோடி? मत बन के इस चमन की तुम बाहर हो, मत बन के इस चमन की तुम बाहर हो। परम पिता शिव के गले का हार हो, परम पिता शिव के गले का हार हो। When you start counting with the steps, rather Baba says, you just remain conscious, I am always there with you. உங்களுடைய எவ்வளோ அடிகள் பாபாவுடைய நினைவில் எடுத்து வச்சீங்கன்றது பதிலா பாபா சொல்ல எப்பவுமே இந்த உணர்வுல இருங்க, பாபா உங்க கூட இருக்கார் எப்பவுமே. It's just switching on and switching off. ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ற மாதிரி. Sometimes we wonder, many souls, they think they are very intellectual people. How can it be so simple? சம்டைம் வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கு. சில பேர் வந்து யோசிக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்க, எப்படி இது வந்து இவ்வளோ எளிமையாக இருக்க முடியும்? Baba says, just say hello Baba and you will be with Baba. பாபா சொல்றாரு, சும்மா ஹலோ பாபான்னு சொல்லுங்க, பாபா கூட இருந்துருவீங்க நீங்க. எப்படி இது இவ்வளவு சிம்பிளாக இருக்க முடியும்னு சில பேர் ரொம்ப புத்திசாலி ஆக இருக்கு நினைக்கிறவங்க அப்படி யோசிக்கிறாங்க. How can that be? Baba is so far away. பாபா அவ்வளவு தூரத்துல இருக்காரு, எப்படி இது நடக்கும்? எல்லாம் அனுபவம் இருக்குதானே, ஹலோ பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா வந்துட்டாரு தானே. But have you ever churned about the speed of your thought? ஒரு அருமையா சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி அப்படின்னாரு. எப்பாவது நீங்க இது வந்து கடைஞ்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய எண்ணத்தின் வேகம் எவ்வளோன்னு. Your thought travels at such a high speed. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னா, What travels at the maximum speed we know. We used to hear the light. இருக்கிறதுலயே ஜாஸ்தி ஸ்பீடு வேகம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம்? லைட், ஒளிக்கு தான் ஹையஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு வேகம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். 180,000 miles per second. அது சொல்லுது 180,000 miles per second அப்படின்னு இருக்கு இல்லையா சயின்ஸ்ல, லைட்டோட ஸ்பீட், ஒளியோடைய ஸ்பீட். But the thought travels much faster than that. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் அதோட இன்னும் ரொம்ப 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 வேகமாக போகுது. And all the confusion which gets created suddenly is only because of the thought process. ஸோ சடனா திடீர்னு கவலைகள் இல்ல குழப்பங்கள் ஏன் உண்டாகுது? நம்மளுடைய எண்ணங்களுடைய ப்ராசஸ்னால தான் உண்டாகும். இதனால தான் குழப்பங்கள் உண்டாகும். If we had taken care of the thought process,
things would have been very good all the time. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே எக்காலத்துக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். Due to circumstances, due to previous upbringing, due to சூழ்நிலைகள்னால இல்ல நம்மளுடைய எப்படி நம்ம வளர்ந்தோம் அதனால wrong conceptions sometimes, வேற ஏதாவது நம்மளுடைய புரிந்துணர்வு தவறான புரிந்துணர்வு இருக்கலாம். the thought process becomes negative. நம்மளுடைய எண்ணத்தின் அதோடைய தரம் எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா எதிர்மறையா நெகட்டிவ். Now this is where empowering of the thought is needed. இதனால தான் நீங்க வந்து நம்மளுடைய எண்ணங்களை சக்திசாலியாக்குறது ரொம்ப அவசியம். When I want to experience Baba all the time, பாபாவை நான் எப்பவுமே வந்து அனுபவம் செய்ய விரும்புறேன்னு சொன்னா Baba says, பாபா சொல்றாரு, he doesn't sit like this, take the rosary in your hand, take the murli in your hand. இப்படி பாபா நமக்கு சொல்றது இல்லை. இப்படி உட்காருங்க, இந்த வகையில உட்காருங்க, மணி மாலை உங்களுடைய கையில எடுங்க, இந்த முரளி உங்களுடைய கையில எடுங்க. Okay, for preparation you may do that. But what is the process? Within a moment you are with Baba. ஸோ ஓகே, நீங்க ப்ரிப்பேர் தயாராகிறதுக்காக அப்படி செய்யலாம், இப்படி உட்காரணும், அது செய்யணும். பட் ஆனா அது ஆக்சுவல் ப்ராசஸ் என்னது? ஒரு கணத்துல நீங்க பாபா கூட இருக்கீங்க. எண்ணம் பாபா சொன்ன உடனே பாபா கூட இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கணத்துல நீங்க பாபா கூட இருக்கீங்க. அதுதான் வழிமுறை. This is just say hello Baba and you are there. ஹலோ பாபா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாபா கூட இருக்கோம். तुम्हें पाके हमने जहां पा लिया है, जमी तो जमी आसमां पा लिया है, बचपन के दिन भुला न देना. महकोगे फूल இந்த பாட்டு இதெல்லாம் முரளி சாங்ஸ். என்ன பாடுறது புரிஞ்சது இல்லையா? ஃபர்ஸ்ட் சாங் வந்து நீ உன்னை அடைந்ததும் வானம் பூமி எல்லாமே நமக்கு சொந்தம் அப்படின்னு பாபா பாப்தாதா முன்னாடி பாடினது அந்த பாட்டு. அதெல்லாம் பார்த்துருப்போம் ரீசெண்ட், இனி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் பச்பன்க்கு இது உங்களுடைய குழந்தை நாட்கள் பருவ நாட்கள்ல மறந்துடாது அந்த பாட்டு பாடு. You don't have to pick up the telephone, not even the mobile from your pocket. நீங்க டெலிபோனும் தூக்க தேவையில்லை, மொபைல் கூட உங்களுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்க தேவையில்லை. But just the thought, it's so subtle. வெறும் ஒரு எண்ணம் தான், எவ்வளோ சூக்ஷமானது இது. ஜஸ்ட் ஒரு எண்ணம். But because it is so subtle, Maya is also very subtle. அதனால ரொம்ப அவ்வளோ சூக்ஷமாக இருக்கிறதுனால அந்த எண்ணம் மாயை கூட ரொம்ப சூக்ஷமாக இருக்கு.
So what practice or what effort is needed to experience Baba's love all the time? ஸோ என்ன ஒரு பயிற்சியில என்ன ஒரு அனுபவம் தேவை? எப்பவுமே பாபாவுடைய அன்பை வந்து நம்ம தொடர்ந்தும் அனுபவம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு. First, முதலாவதாக understanding. புரிந்துணர்வு. Understanding of the fact that I am here, I am with Baba, I am in the company of Baba's great family. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிறது, நான் பாபா கூட இருக்கேன். இப்போ நான் பாபா கூட இருக்கேன், பாபாவுடைய குடும்பத்தோடைய சகவாசத்துல இருக்கேன். That understanding is needed. அந்த புரிந்துணர்வு. Secondly, இரண்டாவது, Baba is not an ordinary person. பாபா வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. Baba is the source of all happiness. பாபா வந்து Baba is the source of peace. அனைத்து சந்தோஷத்தின் மூலாதாரமாக இருக்காரு, அமைதியின் மூலாதாரமாக இருக்காரு. Baba is the source of love. பாபா கிட்ட இருந்தா நமக்கு அனைத்து அன்பு கிடைக்குது. If I belong to the source, everything belongs to me. நான் அவருக்கு சொந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே சொந்தம். I have just to feel it. வெறும் And அதை feel- அனுபவம் செய்யணும், அவ்வளவுதான். உணரணும், அவ்வளவுதான். Feeling would come by just remaining close to the source. ஸோ அந்த உணர்வு எப்போ வரும்னு சொன்னா, எப்போ வந்து பாபா கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போ By accepting through simple faith எளிமையான நம்பிக்கையோட ஏத்துக்கிறது, and by appreciation. மற்றும் புகழ்றது, அப்ரிஷியேட் பண்றது. This is another aspect of being together and for opening your heart. ஸோ இதுக்காக நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய இதயத்தை திறக்கிறதுக்கு இந்த ஒரு விடயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். Let's not create difficulties for our own selves. It's very easy, very light process. நமக்காக ரொம்ப கஷ்டமான வழிய வந்து கஷ்டங்களை தேடி எடுக்காதீங்க, சுயத்துக்காக உருவாக்காதீங்க. ரொம்ப சகஜமானது, எளிமையானது, லேசாக இருங்க, Very simple. எளிமையானது. तुम्हें पाके हमने such a beautiful feeling of being so light, being so close. எவ்வளவு ஒரு அழகான ஒரு உணர்வு, லேசாக இருக்கிறது, பாபா கூட நெருக்கமாக இருக்கிறது, being so affectionate. அவர் கூட அன்பாக இருக்கிறது. Then your heart becomes God's temple. அதுக்கப்புறம் உங்களுடைய இதயம் வந்து கடவுளுடைய ஆலயமாக மாறும். ஆரம்பத்துல சொன்னது இப்போது நூலை முடிக்கிறது. Or you merge in God's heart. இல்லைன்னா நீங்க கடவுளுடைய இதயத்துல அப்படி கலந்துருங்க. Either way,
ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படி. Feel that closeness. அவ்வளோ நெருக்கத்தை நீங்க வந்து அனுபவம் செய்யணும், உணரணும். And prepare your own songs. Sing your own songs. உங்களுடைய பாடல்களை நீங்களே பாடுங்க. Don't worry about what the Beatles sang or what the others sing. பீட்டில்ஸ்னா அது ஒரு பெரிய குரூப், ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் பாடக்கூடிய ஃபேமஸ் குரூப். ஸோ அவங்க என்ன பாடுறாங்க, அவங்க என்ன பாடுறாங்கன்னு அவங்க இருந்திருக்கிறோம்னா நீங்க உங்களுடைய பாடல்களே பாடுங்க. Sing your own songs. Baba sings only one song. He says, my Baba, my Baba. Well, can't we sing something else? You would say, well, that is the best. Why sing anything else? ஸோ பாபாக்கு ஒரு பாட்டு தெரியும், மை பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா. அதுதான் ரொம்ப சிறந்தது அந்த பாடல். But it's not just the words. வெறும் வார்த்தைகள் கிடையாது. Feel it. என்னுடைய பாபா, என்னுடைய பாபான்னு சொன்னது உணரணும், உணருங்கன்னு சொல்றார். Appreciate it. புகழுங்க. Enrich yourself with that. உங்களையே நீங்க அதுல நிரப்பிக்கொள்ளுங்க. Then you will find from your own experience, Baba is the most beautiful one. உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்லுவீங்க, பாபா தான் இருக்கிறதுலே அழகானவர். Baba is the most truthful one. பாபா தான் வந்து இருக்கிறதுலே சத்தியமானவர். And Baba is the most protecting mother. பாபா இருக்கிறதுலே நம்மள வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய். We always love someone who protects us. நம்மளை யாரு பாதுகாக்கிறாங்களோ அவங்கள நம்ம எப்பவுமே வந்து நேசிப்போம், விரும்புவோம். We would open our heart only to the one who would protect us. நம்ம வந்து நம்மளுடைய இதயத்தை Supposing I shared யாரு வந்து some of my நம்மளை பாதுகாக்கிறோம், அவங்கள தான் வந்து நம்மளுடைய இதயத்தை திறப்போம். weaknesses with someone, and he or she goes and talks about it to others. Oh, what is this Nirvair Bhai? In Gyan for such a long time, he has so many weaknesses. நம்ம வந்து யார்கிட்டயாவது நம்மளுடைய பலவீனங்களை சொல்றோம், அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, இந்த நிர்வேர் பாய் இவ்வளோ வருஷமா ஞானத்துல இருக்காரு, ஆனா அவனுக்கு அவ்வளோ பலவீனங்கள் இருக்குதே, இதெல்லாம் பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க வேற யாரும் இன்னொரு போய் சொல்றாங்க அப்படின்னா What would happen? என்ன நடக்கும்? Is that helpful to me in any way? அது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தா அந்த மாதிரி அவங்க செஞ்சா? Is that helpful to anyone else in any way? No. மற்றவங்களுக்கு தான் அது உதவி செய்தா. Baba is the most confidential friend. இருக்கிறதுலே பாபா தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நண்பன். கான்ஃபிடென்ஷியலா புரியுதா? நீங்க அவருக்கு என்ன சொன்னாலும் அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார். உங்களுடைய ரகசியங்கள்லாம் அவங்களுடைய சேஃபா இருக்கும். கான்ஃபிடென்ஷியல் ஃப்ரெண்ட் புதுசா ஒண்ணு பாபாக்கு சொல்றாரு. யாருக்காவது ஏதாவது சொல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும், டு சே இட் இன் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. அப்படின்னா அவங்க யாரும் மற்றவங்களுக்கு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ பாபா அது போல நமக்கு கான்ஃபிடென்ஷியல் ஃப்ரெண்ட், நண்பன். तुम्हें पाके हमने जहां पा लिया है, जमी तो जमी आसमां पा लिया है, बचपन के दिन भुला न देना। महकोगे फूल बन के इस जहान में, महकोगे फूल बन के इस जहान में,
चमकोगे चांद से अंधकार में, चमकोगे चांद से अंधकार में। तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो, तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो। ओम शांति।